a world's largest astrological community. A complete astrological solution and research center in India. Tamil, Telugu, Malayalam and Sanskrit. சகாதேவர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. நம் வாழ்வில் ஓர் பூர்ண கடாட்சம். எங்கேயும் எப்போதும் சிறப்புடன் கண்டு மகிழுங்கள். ஸ்ரீ குருப்பியோ நமः. அதாவது இருக்கிற விஷயத்திலே ரொம்ப சிறந்த தாயான ஒரு தாய்க்கு தான் உலகத்துல இருக்கக்கூடியவங்களை எப்படி நடத்தணும், வழி நடத்தணும் அப்படின்னு தெரியும். அதனால 5 பேரை தாய்க்கு சமம் நினைப்பாங்க. குரு பத்னி, ராஜபத்னி, ஜேஷ்ட பத்னி, பத்னி மாதா, ஸ்வமாதா. அப்படி 5 பேரும் தாய்க்கு சமமானவங்க. 4 பேர் தாய்க்கு நிகரானவங்க. பூமாதா, கோமாதா, ஸ்வமாதா, ஜெகன்மாதா. அப்படி ஒரு நல்ல தாய். எந்த விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தாய்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி யார் ஆரம்பிக்கிறாங்களோ அந்த குழந்தைக்கு வாழ்நாள் முழுவதும் சக்சஸ் கிடைக்குமா. அப்படி எங்களுக்கு எல்லாம் என்னுடைய மாணவி தான். ஸோ அவங்கள தாயா நினைச்சு முதல் பேச்சாளராக அழைக்கிறேன். திரு உமாதேவி அவர்களை முதல் பேச்சாளராக இங்கு அழைக்கிறேன். இவருக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு செவ்வாய் தோஷமும் தொழில் பாதிப்பும். இன்னைக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க தான் அதிகப்படியான தொழில் பாதிப்பு இருக்கு. அப்போ இந்த கருத்தரங்கத்துல முதல் முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தொழில் பாதிப்பு இல்லாத யார் இருக்காங்க? எல்லாருக்கும் தொழில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு. அந்த பிரச்சனைக்கு தீர்வுகளை எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த தீர்வுகள் மூலமாக நாம எந்த மாதிரி விஷயங்களை நம்ம கையாண்டும் போது அதுக்கு உண்மையான ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றது நிதானமாகவும் மிகவும் தெளிவாகவும் சொல்ல இருக்கிறாங்க. அவங்கள அன்போடு மேடை கிடைக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரத சப்தமி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம உலகத்துக்கு உழைக்கக்கூடிய சூரிய பகவான் ஜெயந்தியாக தான் நம்ம கொண்டாடுறோம். தை மாதம் வரக்கூடிய 7ஆம் நாளான சப்தமி திதி தான் ரத சப்தமியை நம்ம கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில் இந்த விழாவுக்கு பேச கொடுத்த வாய்ப்பு கொடுத்த நம்ம குருவாரும் சிவசூரியன் ஐயாவிற்கு என்னோட மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். மேலும் ஒரு சின்ன விஷயம் அவரை பற்றி ஒரு சில கருத்து. இன்னைக்கு ஒரு குருவோட கதை சொல்லி ஆரம்பிக்கலான் இருக்கேன். ஒரு சின்ன ஊர்ல ஒரு குருநாதர் இருந்துட்டு இருந்தாரு. அவருக்கு சகல விதமான வித்தைகளும் தெரியும், மந்திரங்கள், அப்புறம் உலகத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அத்தனையுமே அந்த குருக்கு தெரியும். அப்போ அவர் கூடவே ஒரு 10 குழந்தைகளே இருந்துட்டு இருந்தாங்க. அந்த குழந்தைங்களுக்கு அவருக்கு சேவை செஞ்சுட்டு அவர்கிட்ட இருக்கிற விஷயங்களை எல்லாமே படிக்கணும்ன்ற ரொம்ப ஆசை அவங்களுக்கு. அப்போ அவர்கிட்ட கேட்குறாரு, ஐயா உங்ககிட்ட நாங்கள் படித்து எல்லாமே தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு. தாராளமாக வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வித்தரைகள், வேதங்கள், மந்திரங்கள் எல்லாமே அவரும் சொல்லித்தர்றாரு. இப்படியே 1 வருட காலம் போயிடுது. அப்போ போனதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு ஒரு சின்ன ஒரு டெஸ்ட்டு வச்சு, ஏன்னா இப்போ நம்ம ஸ்கூலில் படிக்கிறோன்னா ஒரு டெஸ்ட்டு வச்சு அடுத்த இதுக்கு நம்ம போவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டு வைக்கிறாரு 1 வருஷத்துக்கு அப்புறம். அதில் ஒரு பையன் மட்டுமே நல்ல ஒரு புத்திசாலித்தனமாக இருக்கிறாரு, பேரு ராமன். அப்போ அந்த பையன்கிட்ட சொல்கிறாரு, உனக்கு இவ்வளவு ஆர்வம் அப்படின்னா, எங்கள் அப்பா சொன்னார் உனக்கு குரு தான் எல்லாமே அப்படின்னு சொன்னதுனால தான் நீங்கள் சொன்ன விஷயத்தை எல்லாமே ஆரம்பத்துலேருந்து நான் எல்லாமே ஒரு நல்ல இதுவாக உதாரணமாக எடுத்துகிட்டு நான் படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது அந்த குழந்தைகளை தேர்வு செய்யறதுக்காக ஒரு மலை அடிவாரத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. மலை அடிவாரத்துக்கு கூட்டிகிட்டு போகும்போது வில் வித்தை, ஈட்டி எறிதல், அந்த மாதிரி சகல விதமான ஒரு தற்காப்பு கலைகளையுமே அந்த குரு சொல்லி கொடுக்குறாரு. கடைசி ஆயுதமாக ஒரு மலையில் இருக்கக்கூடிய ஒரு உயரமான மரத்தில் அந்த பசங்க நான் எல்லாத்தையுமே ஏற சொல்கிறாரு. ஏற சொல்லும் போது எல்லா குழந்தைகளும் ஏறிடுறாங்க. அப்போ ஏறி முடிச்சதுமே அந்த உச்சிக்கு வந்ததுமே அந்த குரு என்ன சொல்கிறாரு, இப்போ எல்லாரும் கரெக்டான இடத்துக்கு வந்துட்டீங்க, இப்போ எல்லாருமே தாராளமாக நீங்கள் இந்த பிடிச்சிருக்கிற மரக்கிளையே கையை விட்டுறலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எல்லா குழந்தைகளுமே ஒரு பயத்தோட, ஏன்னா விட்டால் விழுந்துருவோம், மலை உச்சியில மரம் இருக்கு, விழுந்துட்டா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த 9 குழந்தைகளுமே என்ன பண்றாங்க, திகச்சிட்டு யாருமே அந்த காரியத்தை செய்யலை. ஆனா அதுல ஒரு பையன் மட்டும் கையை விட்டாரு.
என்ன காரணம் அப்படின்னாக்கா, அன்னைக்கு காலையில் அவங்க அப்பா சொல்கிறாரு, இன்னிலிருந்து உனக்கு குரு, அம்மா, அப்பா எல்லாமே பார்த்தீங்கன்னா உன்னோட குருநாதர் தான். அப்படி என்ன சொன்னாலும் நீ வந்து அதை ஆத்மார்த்தமாக எடுத்துட்டு அந்த காரியத்தை ஒரு நொடி கூட நீ யோசிக்காமல் நீ செய்யணும்னு சொன்னது அந்த பையனுக்கு அந்த நேரத்தில் நினைவு வருது. அப்போ என்ன பண்ணிடுறோம், அடுத்த செகண்ட் யோசிக்காமையே அந்த மரக்கிளையில் பிடிச்சிருந்த கையை விட்டாராம். என்ன ஆச்சரியம் அடுத்த செகண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழையும் இல்லாமல் வானத்தில் இல்லாமல் நடு மத்தியில் அந்த பையன் அப்படியே விண்ணில் பறந்துட்டு இருக்கிறான். எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம். அப்புறம் அவர் கேட்குறாரு, நீ ஏன் எல்லாருமே கைவிட்டுமே நீ ஏன் கைவிடலை அப்படின்னு சொன்னதுக்கு, எங்கள் அப்பா இந்த மாதிரி சொன்னார், அதை தான் நான் செஞ்சேன். இன்னும் என்னைக்கு நான் உங்ககிட்ட படிக்க வந்தனோ அன்னையிலேருந்து எல்லாமே நீங்கள் தான் எனக்கு, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி அதை மனசில் அந்த எண்ணத்தை வச்சுட்டு தான் நான் வந்து மரக்கிளையில் இருக்கிற கையை விட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் அந்த பையனை இறங்கி வந்துடணும். அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த உண்மையான அந்த 10 சீடர்கள் அந்த ஒருவனா அந்த ராமன்கிற அந்த புத்திசாலித்தனமான பையன் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறான். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒருத்தர் சொல்லி கொடுக்குறாரு அது பாடமாக மட்டும் பார்க்காம அவர் ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு ஜீவனை நம்ம பார்த்தோம்னா தான் அவங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய கலை வந்து நமக்கு மனதில் கண்டிப்பாக உள்ள வரும். நமக்கு அந்த கலையில் ஒரு நிறைவு பெற முடியும். இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து ஸ்கூல் ஸ்டாஃபு 20 வருஷமாக ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் 2012 ஜோதிடத்தை படிச்சுட்டு இருந்தேன். அப்போ எங்கள் ஐயா கிட்ட எனக்கு அங்கே இருக்கிற சூழ்நிலை எனக்கு பிடிக்கல. நான் எங்கள் ஐயா கிட்டே கேட்டேன். ஏன்னா ஒரு அப்பா மாதிரி அவர்கிட்ட எல்லாமே நான் ஷேர் பண்ணிக்குவேன். ஐயா கிட்ட சொன்னேன், ஐயா இந்த மாதிரி எனக்கு ஸ்கூலில் எனக்கு ஒரு மாதிரி நெருடலாகவே இருக்கும் ஐயா, நிம்மதியாக என்னால் கொஞ்ச நாள் வேலை செய்ய முடியல, அந்த அடுத்து என்ன பண்ணுறது நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா. வேலை இருக்கு அப்படின்னு. ஐயா என்னங்கய்யா சொல்கிறீங்க, எனக்கு அதாங்க ஐயா பேசிக்கே அப்படின்னா. வேலையை விட்டு தாயி அப்படின்னா. சரிங்க ஐயா, நான் அடுத்த மறுப்பு எதுவுமே அவர்கிட்ட கேட்கல. நேராக வீட்டுக்கு வந்தால் சாயந்தரம் ரிசல்ட் லெட்டர் எழுதினேன். மறுநாள் காலையில் நல்ல நேரம் பார்த்தா பிரின்ஸ்பால்கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன். அவர் அதிர்ச்சியில் எந்திரிச்சு நின்றுட்டாரு. ஏன்னா 20 வருஷமும் ஒர்க் பண்ணுற ஒரு கம்பெனி மேலே கிடையாது, நல்லா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், நீ ஏன் ரிசைன் பண்ணணும் அப்படிங்கிறாரு. இல்லைங்க சார், எனக்கு ஸ்கூலில் ஒர்க் பண்ண அந்த இது போதும், இனி வந்து நான் ஜோதிடத்துக்கு போகலான்னு இருக்கிறேன் அப்படின்னு. எந்த அடிப்படையில் சொல்கிறேன்னா, எங்கள் ஐயா சொன்னார் நான் போகிறேன். என்னமோ இப்படி சொல்கிறேன் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம். நான் 2 மாதம் வீட்டில் இருந்தபடியே எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷமாக ஆஃபீஸ் போட்டு நான் பார்த்துட்ருக்கிறேன். அவரோட ஆசீர்வாதத்தில் நல்லாவே இருக்கேன். நான் இந்த உதாரணம் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, அந்த கதையை நான் ரீசெண்டாக தான் படித்தேன். அது என்னோடய வாழ்வோடு அப்படியே ஒத்தி வந்தது தான் நான் உணர்ந்து தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். ஒரு சில வார்த்தைகள் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய டிகிரி அந்த மாதிரி எல்லாருமே வாங்கியிருப்பாங்க, ஆனால் அது வெளியில் தெரியாது. ஆனால் அத்தனை எம்எஸ்சி எம்எட் என்னென்னமோ எல்லாம் பட்டம்லாம் வாங்கி வச்சுருக்கேன். அதை சொல்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் எடுத்துகிட்டு போல் இருக்கிற மாதிரி ஒரு 16 பட்டத்தை கையிலேயே வச்சுக்கிட்டு எதுவுமே தெரியாது ஒரு எல்கேஜி பழத்தை போகிற மாதிரி நடமாடிட்டு இருக்காரு. இங்கே இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டம் வாங்கி வச்சுனாலே நான் டிகிரி வாங்காதவங்க மேரேஜான பத்திரிக்கையில் போடுறதே யோசிச்சுட்டு போட்டு வாங்கினதெல்லாம் போட்டுட்டு இருக்கக்கூடிய காலம் தான் இருக்கு இப்போ. ஆனால் இப்போ நமக்கு ஒரு நடமாடும் தெய்வமாக ஒரு கிடைச்சிருக்காரு, அதை கண்டிப்பாக நம்ம பயன்படுத்திக்கணும். எத்தனையோ தானங்களும் கேள்விப்பட்டிருக்கோம், அன்னதானம், ரத்த தானம், இந்த மாதிரி கண்தானம்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் கல்வி தானங்கிறது வந்து இவர்கிட்ட நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது. வருஷத்துல 108 குழந்தைங்களுக்கு இந்த கல்வி தானமாக கொடுத்துட்ருக்காரு. அது மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்னு சொல்கிறத விட ஒரு வாழ்வாதாரம். இப்போ ரத்த தானம் கொடுக்குறோன்னா அவன் எந்திரிச்சு நடக்கிற வரைக்கும் அந்த ரத்தம் போதும், அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு அந்த ரத்தம் ஊறிக்கணும். ஆனால் கல்வி தானங்கிறது வந்து நம்ம இறைவனை சேர்ற வரைக்கும் அந்த கல்வி தானங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு பயனுள்ள விஷயங்கள் நிறைய கொடுக்கும். அப்பேற்பட்ட ஒரு தானத்தை அவர் பண்ணிட்டு இருக்கிறது கண்டிப்பாக அவர் குடும்பமும் அவர் சந்ததியும் 16 வகையான செல்வங்களையும் ஆரோக்கியமும் பெற்று நல்வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி என் பெருமான் ஈசனை வணங்கி வேண்டிக் கொள்கிறேன். என்னைக்கும் எனது ஜென்மத்திலும் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்து செவ்வாய் தோஷமும் தொழில் அமைப்புன்னு கொடுத்துருக்காங்க. செவ்வாய் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், காரகர் வந்து இரத்தக்காரகன், சகோதரக்காரகன், அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. சகோதரக்காரகன், அப்புறம் செவ்வாய் தோஷம் வந்து ஒரு சில இருக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னாக்கா வந்து சகோதர உறவுகளில் வந்து நல்ல ஒரு ஒற்றுமை இருக்காது. வேலை செய்கிற இடத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒற்றுமை இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு ஒரு பகையாக இருக்கும். அப்புறம் அதே மாதிரி தோஷம் உள்ள பொருள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உடல் குடும்பத்திலும் சூடு அதிகமாக இருக்கும், பெண்களுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். அந்த சூட்டு தன்மை வந்து 2 பேருக்கு ஈக்குவலாக இருந்தாதாக்கா வந்து உங்களுக்கு அந்த பிறக்கக்கூடிய குழந்தையுமே நல்ல ஒரு தன்மையோட ஒரு ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லலாம். செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு ராசியில ஒரு மண்டலம் சுற்றி வர்றதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசி கிடக்கிறதுக்கு ஒரு 45 நாட்கள் எடுத்துக்கிறாரு. அதில் அங்கங்கிறது வந்து பதவி பார்த்தீங்கன்னா தளபதி அந்த மாதிரி ஒரு சிறப்பு பகுதி தான் வந்துட்டு இருக்காரு. 27 நட்சத்திரங்களில்
மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் அப்படின்னு நட்சத்திரத்துக்கு அதிபதியாகவும் இருக்காரு. மேஷம், விருச்சிகம் வீடுகளுக்கு அதிபதியாகவும் இருக்கிறதுனால அந்த ராசிகளில் செவ்வாய் இருந்து பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு அதிகப்படியான ஒரு வீரத்துவமே கொண்டிருப்பாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி நிறைய ஆற்றலுமே அவங்களுக்கு நிறைஞ்சிருக்கும். ஒரு பெண்ணாக இருந்தாக்க கூட ஒரு சிப்பல் அகலமாக பிறந்து 9 மேஷத்தில் ஆட்சி இருந்தாக்க கூட அந்த பொண்ணு வந்து ஆண்மைக்கு ஈடாக நின்று எங்கேயுமே தனியாக போவாங்க, வருவாங்க, யாரையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஒரு சிங்கம் எப்படி தனியாக போகுமோ அந்த மாதிரி எந்த உதவியும் இல்லாமல் அந்த பொண்ணு எங்கேனாலும் போய் வரக்கூடிய தன்மை அந்த பொண்ணுக்கு இருக்கும். ஆனாலும் சில இடங்களில் பெண்ணாக இருக்கிற இடத்துல எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி அந்த தன்மைக்கு அவங்க மாறிக்குவாங்க. இப்போ செவ்வாய் பகவான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறு குறிப்பு, வாழ்க்கை வரலாறு சொல்லணும்னா நிறைய நேரம் ஆகும். ஒரு சிறு குறிப்பு மட்டும் சொல்லிடுறேன். பரத்வாஜ முனிவருக்கு மகனாக பிறந்து பூமா தேவியால் வளர்க்கப்பட்டவங்க தான் செவ்வாய் பகவான். அவங்களுக்கு வந்து அங்ககாரகன்னு பேர் இருந்தாலுமே அங்காகரன் சொல்லி எல்லாத்தினாலையுமே அழைக்கப்பட்டாங்க. இவங்களுக்கு மாலினி, சுசீலின்னு சொல்லி 2 மனைவிகளும் இருக்கிறதா வந்து நம்ம புராணங்கள் எல்லாமே கதைகள் இருக்கு. செவ்வாய் வந்து ஆட்சி உச்சமாக இருந்தால் அவங்க ஜாதகர் வந்து நல்ல பூமி, நிலம், சொத்துக்கள் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி கடன் தொல்லை இல்லாமல் ஒரு நிம்மதியான வாழ்க்கையும் தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய தன்மையும் இருக்கிறதுனால நிறைய வெற்றிகள் வந்து ஒரு கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லலாம். செவ்வாயோட காரக தொடர்பு எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெருப்பு பயன்படுத்தக்கூடிய இடம், போர் பயிற்சி செய்யக்கூடிய இடம், அப்புறம் போர் தளவாடங்கள், இந்த பயிற்சியெல்லாம் நிறைய கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா அந்த தற்காப்பு கலைகள், அது எல்லாமே உங்களுக்கு அப்படி எடுத்துக்கலாம். அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய இந்த ஹாஸ்பிட்டல், ஆப்ரேஷன் தியேட்டரு எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கெல்லாம் அதெல்லாம் சம்மந்தப்படுது. அங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக செவ்வாய் பகவானோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். இப்போ செவ்வாய் தோஷம் தன்மை இருந்ததுன்னா அந்த உறவு நிலை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சகோதர சகோதரிகளுக்கு ஒரு வெறுப்புத்தன்மையாக இருப்பாங்க, ஒரு பாசமாக இருக்க மாட்டாங்க. இப்போ அண்ணன் உள்ள வந்தாலும் தங்கச்சி கடையில் போயிடுவாங்க, தங்கச்சி உள்ள வந்து அண்ணன் கடையில் போயிடுவாங்க, அவங்களுக்கு பின்னாடி பேசுகிற அந்த மாதிரி ஒரு நிறைய தன்மை ஒரு பாசகரமாக இருக்காது. அதே மாதிரி நமக்கு வச்சிருக்கிற வேலைக்காரர் வந்து இவங்களை வெளியில் அவமானமாக பேசுவாங்க, ஒரு நல்ல ஒரு மரியாதை இருக்காது. நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா ஏன்னா குடியிருக்கிறது கூட வீடுகள் கூட சிலருக்கு அமையாத ஒரு நிலைமை இருக்கும். ஏன்னா இந்த செவ்வாய் தோஷங்கிறது பார்த்தீங்கன்னா பரம்பரையாகவே வரக்கூடிய தன்மை இருக்கும். ஏன்னா நிறைய ஜாதகத்தை ஆய்வு பண்ணி பார்த்துருக்கேன். நீங்களும் உங்களுக்கு அது ஏதாவது கிளியர் ஆகணும்னா நீங்களுமே ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது பரம்பரையாக அந்த தோஷம் உள்ள மாதிரிதான் இருக்கும். இப்போ உடல் இயக்கத்தில் செவ்வாயோட பங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரத்தக்காரகன், அணுக்கள் இருந்து சிவப்பு அணுக்கள், அப்புறம் ரத்த ஓட்டம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காரகர் வந்து செவ்வாய் பகவான் தான். அதே மாதிரி இப்போ மனித உடல் இருக்கக்கூடிய முகம், ரத்தம், சுரப்பிகள், விரை, கல்லீரல், இடது காது, எலும்புகளுக்கு இடையே உள்ள மஞ்சைங்கிற ஒரு சத்து பொருள் எல்லாத்துக்குமே வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடியது வந்து நம்ம செவ்வாய் பகவான் தான். உடல்ல வரக்கூடிய திடீர்னு வரக்கூடிய காய்ச்சல், சோரிய சிறங்கு, ரத்தப்போக்கு, அடிபடுதல், விரோதிகள்னால அடி வாங்குறது, பிரச்சனைகள், பகைமை, அப்புறம் இந்த பில்லி, சூனியம், ஏவலெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா இந்த செவ்வாய் தசா, புத்தி இந்த மாதிரி எல்லாம் ஒரு இணைவுகள் வரும்போது அந்த பிரச்சனைகள் நடக்கும். அப்புறம் தீ விபத்தெல்லாம் நடக்குது பார்த்தீங்களா, அப்போ கண்டிப்பாக அந்த செவ்வாயோட ஆதிக்கம் அங்கே இருக்கும். இப்போ அறுவை சிகிச்சை வந்து ஒரு தேவையில்லாத ஒரு நல்ல நேரம் இல்லாமல் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, இப்போ குளிகை நேரத்துலேயும் அந்த அறுவை சிகிச்சை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாக்கா வந்து அடுத்தடுத்து அந்த ஆபரேஷன் அவங்களுக்கு ஒரு சிலருக்கு பண்ணக்கூடிய அந்த சூழ்நிலை வரும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சம்மந்தப்படாமல் அந்த இடத்துல வராது. இப்போ 2ல் செவ்வாய் இருந்தால், 4ல் செவ்வாய் இருந்தால், 7, 8, 12 இருந்தால் செவ்வாய் தோஷம்னு சொல்கிறாங்க. அது என்ன காரணம்னு பார்த்தா நம்ம ஜாதக ரீதியாக பார்க்காம அவரோட வாழ்க்கை வரலாறு மட்டுமே நீங்கள் முழுமையாக படிச்சீங்கன்னா அதுக்கு உண்டான காரணம் உங்களுக்கு தெரியும். இப்போ 2ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு ஒரு அந்தஸ்தான இப்போ குடும்பங்கிறது கிடையாது. அப்போ அந்த 2ல் செவ்வாய் இருக்கும்போது குடும்பம் அவங்களுக்கு அதே மாதிரி இருக்காது அப்படிங்கிறதுக்காகவுமே இந்த பெரியவங்க அந்த முன்னோர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. 2வது கடுமையான கோபம் வரும், வார்த்தைகள்ல ஸ்பீடு வரும், வெட்டுவேன் குத்துவேங்கிற மாதிரிலாம் வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, அதிகப்படியான கோபமே அவங்களுக்கு வரும். அப்போ அந்த 2ல் செவ்வாய் இருந்தேன்னா அந்த குடும்பத்துக்கு ஒத்து வராதுங்கிறதுக்காகவும் அதை நிறுத்தி வச்சாங்க. 2வது 4ல் செவ்வாய் போது காலபுருஷபடி 4ஆம் கடகத்தில் வந்து அவங்க நீசமாகறாங்க. அப்போ நீசமாகும் போது தாயோட அந்த ஒரு அரவணைப்பு அன்பு வந்து செவ்வாய் பகவானுக்கு கிடையாது. சுகஸ்தானம் கெட்டு போயிடும், உங்களுக்கு வீடு மன யோகமும் உங்களுக்கு தங்காது. அதனால அந்த 4ஆம் இடமான செவ்வாய் இருந்ததுன்னா அதை தவிர்த்துடலாம்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் அடங்கி வச்சிருந்தாங்க. அடுத்தது 7, அந்த
இந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யமான வாழ்க்கை வந்து அவங்க வாழலை. அப்போ அவங்களுக்குள்ளேயுமே அந்த மாதிரி அமைப்பு இருந்தால் இந்த மாதிரி இருக்கிறவங்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காகவும் அதையை தவிர்த்தாங்க. 8ஆம் இடத்துல ஒரு மாங்கல்ய ஸ்தானம், அது எப்போ இவருக்கு பாதிப்பு கொடுக்கும். ஏன்னா பெண் ஜாதகத்துக்கு காரணம் செவ்வாய் வரனால அதையும் தவிர்த்தாங்க. இன்னொன்று, அந்த 8ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா கடுமையான அவமானங்கள், போராட்டங்கள் சொல்லக்கூடிய இன்னொரு காரணம் இருக்கு. செவ்வாய் பகவான் அந்த கதையை படிச்சீங்கன்னா தெரியும், நிறைய அவமானங்கள் எல்லாம் நிறைய சந்திச்சிருக்காரு அவரு. அதனால அதே மாதிரி காலவம்ச கற்பகமான அந்த 8ஆம் இடத்துலலாம் அந்த சந்திரனும் நீசமாகிறாரு. அப்ப தாயோட அன்பு பரிபூர்ணமா கிடைக்காம நிறைய அவமானங்கள் அவர் அடைஞ்சிருக்காரு. அதனாலையுமே 8ல் இருந்தாதான் நீங்க தவறு பண்ணுறது முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. 12ஆம் இடங்கிறது தாம்பத்திய சுகம், அதுவும் அது ஒரு நல்ல மனிதர்களெல்லாம் வந்து திருமணம் நடத்த ஒரு ப்ராப்பரா நடக்கிற மாதிரி அவங்களதெல்லாம் எதுவுமே நடக்கலை. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது அந்த 12ஆம் இடத்துல இருக்கும்போதும் அந்த தாம்பத்திய சுகமானது இவங்களுக்கு இருக்காது அப்படிங்கிற மாதிரியும் நம்ம முன்னோர்கள் அந்த கணக்கீடு வச்சுதான் வந்து 2, 4, 7, 8, 12 இருந்தாதான் தவிர்த்துங்கிற ஒரு காரணம் வச்சிருக்காங்க. அதை வந்து இப்போ ஒரு தொழில்முறையாவே கொண்டு வந்து இதுல இருந்த தோஷம் தான். அது விதிவிலக்குகள் ஏகப்பட்டது இருக்கு, அதை சொன்னா நாளே இருக்கும். ஆனா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அது ஒரு வருமானமா கொண்டு வந்து அந்த வார்த்தைகளை அதை பயன்படுத்துறாங்க. அது தவறு. அது உண்மையான ரீசன் தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வரங்களை வழிகாட்டினாலும் அது ஒரு நல்ல ஒரு 2 பேருக்கு சேர்த்து வச்சோம்னா அது புண்ணியம் நம்மளுக்கு தான். அது நம்ம கொஞ்சம் கவனிச்சுக்கணும். 2வது உங்களுக்கு தொழில் அமைப்பு. இப்போ தொழில் அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல 10ஆம் அதிபதி உச்சம் ஆட்சி அந்த மாதிரி இருந்தார் அப்படின்னாக்கா தொழில் அமைப்பு நல்லா இருக்கும். 10ஆம் அதிபதி சாரம் என்ற நட்சத்திர அதிபதி நல்லா இருந்தாலும் நல்லா இருக்கும். அதே மாதிரி 10ஆம் வீட்டுக்கு 10ஆம் வீடு அதிபதியும் நல்லா இருக்கும். அதே மாதிரி ஜீவனகாரர்கள் நம்ம சனி பகவானும் நம்ம ஜாதகத்தில் நல்லா இருந்தாலும் அந்த வேலைக்கு நல்லா இருக்கும். குரு பகவானோட பார்வையே வேணும். அதே மாதிரி அந்த 10ஆம் அதிபதி வந்து வீக்கா இருந்தா கூட இருக்கக்கூடிய இடம் வந்து திக்பலமா இருந்ததுன்னா அதுலேயும் தொழில் அமைப்பு வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இருந்தாலும் அந்த 2 கிரகங்களுக்கிடையே உள்ள பாகையை நம்ம எடுக்கிறோம். அந்த பாகையில எது வலுவா இருக்கோ அதுதான் வந்து அவங்களுக்கு அந்த தொழில் வந்து நிரந்தரமா இருக்கும். அதாவது 10ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி நின்ற வீடு 10க்கு 10 இதுல எல்லாம் எது பாகை அதிகமாக இருக்கோ அது சம்பந்தப்பட்ட தொழில் தான் வந்து அந்த ஜாதகருக்கு ஒரு நிரந்தரமா இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி 10ஆம் வீட்லயும் ஒரு 3 கிரகம் 4 கிரகம் இருந்ததுன்னா கண்டிப்பா அவரு ஒரு தொழில தெரியற மாதிரி செய்வாரு. மற்ற 3 தொழில வந்து மறைமுகமாவது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பா அந்த ஜாதகருக்கு இருக்கும். இப்ப இல்லைன்னா கூட அந்த தசாபதிகள் மற்ற கிரகங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த மற்ற கிரகங்களோட தசாபதிகள் வரும்போது கூட அந்த தொழிலை கண்டிப்பா அவரு மறைமுகமாவது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பா இருக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வீடு என்ஜினியரிங் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு, வீடு தரவு வேலையும் பண்ணிட்டு இருப்பாரு. இதுக்கெல்லாம் இந்த கல்லு மண்ணு ஜன்னல்லாம் வாங்கினாக்கா அதுல ஒரு நிமிஷம் அவருக்கு சைட்ல வந்துட்டே இருக்கும். நிறைய அதாவது இப்போ வீடு இருக்கு தத்துறேன்னு சொல்லுவாரு, அப்புறம் ஒருத்தர் போய் பார்ப்பாரு, இன்னொருத்தர் அதை வாங்குவாரு. அப்போ இவர் மறைமுகமாக நிற்பாரு. ஆனால் இவர் கை காமிச்சார் இல்லைங்களா, அந்த காமிச்சதுக்கு உண்டான ஒரு மறைமுகமான ஒரு கமிஷன் அவருக்கு வந்துடும். அந்த மாதிரி ஒரு 2, 3 கிரகங்கள் இருக்குதுன்னா அது சம்மந்தப்பட்ட தொழில் கண்டிப்பாக செய்வாரு. அதுல எந்த கிரகம் வலுவா இருக்குமோ அதுதான் வந்து தொடர்ச்சியா வாழ்நாள் முழுக்க அவரோட தொழில் அமைப்பாகவும் இருக்குன்னு சொல்லலாம். இப்ப செவ்வாயோட சூரிய பகவான் சேர்ந்தாக்கா எந்த மாதிரி தொழில் செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கம், ராணுவம், காவல்துறை, செக்யூரிட்டி இது சம்பந்தப்பட்ட பொறுப்புகளை நல்லா இருப்பாரு. அதே மாதிரி துலா லக்னமா இருந்தாலுமே 10ஆம் வீடு உங்களுக்கு தொடர்ந்து வருது. அதுல செவ்வாய் நீசம் பெற்றிருந்தாலுமே அது திக்பலம். அப்போ அவருக்கு அந்த கவர்மெண்ட் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைப்பு கண்டிப்பா இருக்குன்னு சொல்லலாம். அடுத்தது செவ்வாய் சந்திரன். இப்போ செவ்வாய் சந்திரன் இணைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், அப்புறம் கேட்டரிங், கட்டுமானத்துறை, அதே மாதிரி பெண்கள் இருக்கக்கூடிய விடுதிகள், உணவு விடுதிகள், அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. பேச்சாளர்கள், இந்த நீர்ப்பாசனத்துறை, சலவை தொழில் இது சம்மந்தப்பட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த தொழில் நம்மளுக்கு ஆரம்பமாக வரும். இது எல்லாமே தோராயமாக நான் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஜாதக ரீதியாக பார்க்கும்போது வந்து அவங்களுக்கு எந்த துறை சிறந்ததாக இருக்குன்னு நம்ம பார்க்க முடியும். அடுத்தது செவ்வாய் குரு இணைந்தால் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரியர், ஒரு பாதிரியார், மத போதகர், புரோகிதர், பத்திரிகை ஆசிரியர், மர வியாபாரம், தர்மஸ்தாபனம், வங்கிப்பணி, ஜிம் மாஸ்டர், அதே மாதிரி உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு உண்டானவங்களுக்கெல்லாம் ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, கவுன்சிலிங், அந்த இது எல்லாமே அதில் வந்துடும். அதே மாதிரி விளையாட்டுத்துறை, அப்புறம் உடம்பு கட்டுக்கோப்பாக வச்சுக்கணுங்கிற ஒரு ஜிம் மாஸ்டர் இருப்பார் பார்த்தீங்களா, அதுவுமே அந்த கேட்டகரியில் தான் வரும். அப்புறம் கோவில் தொழில் சேர்க்கிற பூசாரிகள், புரோகிதர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த குரு செவ்வாய் இருக்கக்கூடியதில் கண்டிப்பாக அந்த இணைவில் வரும். இந்த செவ்வாய் எந்த கிரகத்தோடலாம் சேருதோ அதில் ஸ்ட்ரிக்டாக இருப்பாருன்னு சொல்லலாம். இப்போ ஒரு டயத்துக்கு வரணும். இப்போ சமையல் மாஸ்டராக கேட்டரிங் டிபார்ட்மெண்ட் கிட்டாவே இருந்தால் கூட அந்த சமையல்காரர் 10 மணிக்கு வரணும்னா 9 மக்களுக்கு வந்தது இவருக்கு சந்தோஷம். 10 ஏழுக்கு வந்து நீ எதுக்கு வந்து போ நாளைக்குமான்னு சொல்லிட்டு வர மாதிரி எந்த துறையோடு இருந்தாலுமே அந்த துறையில் வந்து இவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாருன்னு சொல்லலாம். அடுத்தது செவ்வாய் சுக்கிரன்.
இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், போக்குவரத்து துறை, பெயிண்ட், கட்டிட வேலை, இந்த வர்ணம் பூசக்கூடிய அழகுபடுத்தக்கூடிய என்னெல்லாம் தொழில் வருதோ அந்த சம்மந்தப்பட்ட துறை எல்லாமே சொல்லுவாங்க. கேளிக்கை விடுதிகள், சினிமா தியேட்டர், அழகு சாதனம், ஆடம்பர பொருள், வளர்ப்பு பிராணிகள், அந்த மாதிரியே சொல்லலாம். நிறைய விஷயம் இருக்கு. அதே மாதிரி செவ்வாய் சனி சேர்ந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ள ஜாதக அமைப்புள்ளவங்களுக்கு அரசு துறையும் செட் ஆகாது, தனியார் துறையும் செட் ஆகாது. இவங்களுக்குன்னு ஒரு தொழிலை தெரிஞ்சிருப்பாங்க. இப்போ ஒரு டிரைவர் எடுத்துக்கோங்களேன். இப்போ நீங்கள் டிரைவராக இருக்கீங்கன்னா உங்க கூட அப்படியே கொஞ்ச நாள் வந்துட்டு இருப்பாரு, உங்களோட டிரைவிங் பழகிருப்பாரு. கொஞ்ச நாள் கழிச்சு என்னென்ன பண்ணலாம்னா, சரி நமக்கு டிரைவிங் தெரியல, நம்ம டிரைவிங்கே பண்ணலாம் அப்படின்னு தனக்கு பிடிச்ச தொழிலை எடுத்து அவர் கடைசி வரைக்கும் செய்வார். இல்லை ஒரு பெயிண்டிங் பிடிக்குதா அதை செய்வார். தனக்கு தெரிஞ்சு எந்த தொழில் இருக்கோ அதை செய்வாரு. தவிர தனியார் துறையோ அடுத்தது உங்களுக்கு அந்த கவர்மெண்ட் தொழிலை வந்து அவருக்கு செட் ஆகுது. தன்னோட திறமைக்கேற்ற பிடிச்சமான தொழிலை தான் அவர் செய்வார். அதுதான் ஒரு சக்ஸஸ் ஆகும். அடுத்த செவ்வாய் ராகு சேர்ந்து அப்படி இருக்குன்னா புகைப்படத்துறை, எக்ஸ்ரே, ஸ்கேனிங், இந்த லேபரட்டரி ஐட்டம் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே வெளியில தெரியக்கூடியாத அந்த விஷயங்கள் எல்லாமே அந்த தொழில் செய்வாங்கன்னு சொல்லலாம். அப்புறம் ரியல் எஸ்டேட் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பிரம்மாண்ட அளவில் செய்வாங்க. ஆனால் அதில் ஏமாத்து வேலை இருக்கும். ஒரு ஏமாதெல்லாம் ஒரு இடத்துல ஒரு மிஸ்டேக் இருக்கும், அந்த பத்திரத்திலேயே இருக்கும், இல்லை அந்த இடத்துல டாக்குமெண்ட்ல ஏதாவது பிரச்சனை இருக்கும். அதை மறைச்சு அந்த இடத்த சேல் பண்றதுக்கு உண்டான ஏமாத்து வேலையெல்லாம் கண்டிப்பாக செய்யக்கூடிய வேலையை அந்த ராகு கூட செவ்வாய் வந்து கண்டிப்பாக சொல்லி, இது குரு கூட செவ்வாய் சேர்த்துருந்து அந்த ரியல் எஸ்டேட் பண்ணினாங்க அப்படின்னா தொழிலை நேர்மையாக செய்வாங்க. இப்போ எனக்கு 2% கமிஷன் கொடுங்க நான் போதும் அப்படின்னா நீங்கள் எச்சா கொடுத்தா கூட வேணான்றது, நான் பேசுறது மட்டும் கொடுங்க நான் போதும். இதே ராகு இருந்தாருன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையை மறைச்சு அதை விற்கிறதுக்கான வேலையை தான் பார்ப்பாரு. ஆனால் பிரம்மாண்டமாக செய்வார், அது வெளியே தெரியாது. செவ்வாய் கேது அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா செங்கல் சூளை, அதே மாதிரி இந்த எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட உதிரி பாகங்கள் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே செய்வாங்கன்னு சொல்லலாம். அப்புறம் மண் ஆய்வுல கேள்விப்பட்டீங்களா, மண்ணியல். இப்போ ஒரு விவசாயம் செய்யறாங்கன்னா இப்போ நம்மளுக்கு களிமண் பூமி அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த மண்ணை கொண்டு போய் அந்த ஆராய்ச்சி இடத்துல கொண்டு கொடுத்தோம்னா இந்த மண்ணில் என்ன விவசாயம் பண்ணுனா நல்ல மகசூல் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி போய் ஒரு ரிசல்ட் எடுத்துட்டு வந்து தான் வந்து நம்ம அந்த பயிரே விடுவோம். அந்த மாதிரி அந்த மண்ணியல் துறையை பார்த்தீங்கன்னா இதுக்கு நல்லா வரும். முடி திருத்தம், முடி அழகுபடுத்துறாங்க இல்லைங்களா, அந்த முடி திருத்தமே வந்து செவ்வாய் கேது இணைப்பு வந்தால் தான் வரும். அதே மாதிரி கல் குவாரி உடைக்கிறதுல பார்த்தீங்கன்னா கல் உடைக்கிறது, அந்த குவாரி எல்லாமே பார்த்தீங்கன்னா செவ்வாய் கேது தான். இந்த நூல் தயாரிப்பு, இந்த பட்டு நூல் தயாரிக்கிறாங்க இல்லையா, பட்டு நூல் தயாரிக்கிறது, அந்த மிஷின், அதுக்கு உண்டான மிஷினோட உதிரி பாகங்கள், இது எல்லாமே வந்து செவ்வாய்க்கு சம்மந்தப்பட்டதான் உங்களுக்கு நடக்கும். தையல் மிஷின், தையல் வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா, தையல் மிஷினுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது செவ்வாய்க்கு எது இணைவு இருந்தாலும் நடக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகிறாங்க. சொல்கிறக்கு நேரம் இல்லை, நேரம் கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த நேரத்தில் உங்கள் முன்னாடி பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த பிரபஞ்சத்திற்கும் நன்றி. என்னுடைய குருமார்களையும் பாதம் தொட்டு வணங்குகிறேன். என்னுடைய பெற்ற தாய் தந்தையும் வணங்கி மென்மேலும் இந்த ஜோதிடப்பணி அவங்களோட தொடரணும், அதிகப்படியான மாணவர்களை உருவாக்கணும். அது மூலயமா அவங்களோட வாழ்வாதாரம் ஒரு நிரந்தரமாக அமைச்சு இந்த தொழில் நான் செய்யறேன் அப்படின்னா எங்கள் சார் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி கோடிக்கணக்கான பேர் அவரோட பேரை உபயோகப்படுத்தணும், அவர் குடும்பமும் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும்னு சொல்லி உங்கள் சார்பிலையும் என் சார்பிலையும் என்னோட குருநாதர்கள் சார்பிலையும் அவரோட மனமாற வாழ்த்துறேன். சீரும் சிறப்புமாக செவ்வாய் தோஷமும் தொழில் முறையில் வாழ்க்கையில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் மிகவும் சிறப்பாக உரையாற்றிய உமாதேவி மேடம் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுக்கு மரியாதை செய்யும் வகையில் நம் சுவாமிஜி அவர்களுக்கு பிரசாதத்தை கொடுப்பார்.